சர்வீஸ் சென்டர் இங்க பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிஸ்டர். எனக்கு ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும். எப்படியும் சர்வீஸ் சென்டர் போனால் கூட அவங்க லேப்டாப்பை ரெடி பண்ணி தர எப்படியும் ஒரு 2-3 நாள் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போய் கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடும். இந்த மெயிலை நான் ஒரு 1/2 hour அனுப்பலைன்னா என் பாஸ் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சிஸ்டர், ஹெல்ப்புக்காக தான் வந்தேன். ப்ரோவோட லேப்டாப் வீட்டில் இருக்கா? இருக்கு. வைஃபை கனெக்ஷன் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத தூசி தட்டி வைக்கிறதோட சரி, அவர் தான் அதுல ஒர்க் பண்ணுவாரு. சரி சரி சரி. அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல என் ஒர்க்கை முடிச்சுட்டு கொடுத்துருவேன். சரி வாங்க. உட்காருங்க. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தேங்க்யூ. சிஸ்டர், பாஸ்வேர்ட்? கவிதா ராஜு. ப்ரோ, இன்னும் உங்களை பயங்கரமா லவ் பண்றாரு போல இருக்கு. சிஸ்டர், என்னாச்சு? ஏதோ தீர ஸ்மெல் வருது. அடுப்புல ஏதாவது வச்சிருக்கீங்களா? முதல்ல போய் பாருங்க. செய்யற வேலையில கவனம் இருக்கணும். சார். நோ நோ நோ. நான் இப்போயும் அனுப்பிச்சிடுறேன். அதை நீங்களே பிரிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்த உடனே நேரில் டீட்டெயில் சொல்கிறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சிஸ்டர், வீட்டுக்கு வந்திருக்கேன். டீ காஃபி எதுவும் ஸ்பான்சர் பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு செம்ம தலைவலி. கேட்க வேணாம் தான் நினைச்சேன். பட் சாரி, நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதான் மறந்துட்டேன். நீங்க டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? உங்க கையால எது கொடுத்தாலும் ஓகே. சரி, இதோ எடுத்துட்டு வரேன். சிஸ்டர், நீங்க விக்னேஷ் இல்ல வாப்பா போப்பா அப்படின்னு கூப்பிடுங்களேன். ஏன்னா வாங்க போங்க ரொம்ப ஃபார்மலா இருக்கு. என்னங்க, சூடா காஃபி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ் சிஸ்டர். காஃபி சூப்பர். காஃபிக்காகவே தினம் வரலாம் போல இருக்கு. சிஸ்டர், என் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ணது பெரிய ஹெல்ப். நான் என்ன ஹெல்ப் பண்ண? சும்மா இருந்த லேப்டாப்பை நீங்க யூஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நான் வரேன்.
சிஸ்டர், டாக்டர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். ம், வாங்க. குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? நேற்று நைட்ல இருந்தே குழந்தைக்கு உடம்புல ஒரே அரிப்பா இருந்திருக்கு. நான் சரியா கவனிக்கல. காலையில பார்த்தா சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா. அதான் உங்ககிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். உடம்பு முழுக்கவா அரிப்பு இருக்கு? இல்ல டாக்டர், இந்த இடுப்புக்கு கீழே இன்னர் போடுற இடத்துல தான் அரிக்குது போல. அங்கதான் சொரியுறா. குழந்தைக்கு வலி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த இடமே மரத்து போயிருக்கு. குழந்தை எதுவும் கார்டனில் விளையாடினாளா? இல்ல டாக்டர். வீட்டில் பெட்ரூம்குள்ள அட்டை, மரவட்டை, பூச்சி ஏதாவது பார்த்தீங்களா? இல்ல டாக்டர், நான் எதுவும் அப்படி பார்க்கல. எப்போதுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு? அது நேற்று ராத்திரியே இவ சொரிஞ்சா. அதை நான் அப்போ கவனிக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில தான் எனக்கு அது தெரிஞ்சது. அதான் நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். வேற எதுவும் அலர்ஜி ஆகிற மாதிரி ஃபுட் ஏதாவது கொடுத்தீங்களா? கத்திரிக்காய் இல்லை நான்வெஜ்ல மட்டன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல டாக்டர், அப்படி எதுவும் கொடுக்கல. இது என்ன தாயத்தை கட்டியிருக்கு? குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்தா. அதான் அம்மா கோயிலுக்கு போய் தாயத்தை வாங்கி கட்டியிருக்காங்க. சம்திங் ராங். நான் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் என்னோட கேபின்ல வெயிட் பண்ணுங்க. சரி டாக்டர். நர்ஸ், குழந்தையை பாத்துங்க. ஓகே சார். டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. டாக்டர் டாக்டர், காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா டாக்டர்? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த தாயத்து தான். அது வெறும் நார்மல் கயிறு இல்லை. அந்த கயித்துல சில டேஞ்சரான கெமிக்கல் தடவி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்துகிற கொரோசின்ற கெமிக்கல் இருக்கு. அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு ஆகாது. அது ஸ்கின்ல படும்போது டிஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். தோல் உரியறது, அரிப்பு ஏற்படுறது, அப்புறம் தோலையே தொலை போடுறது, இப்படி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி குழந்தை உடம்புல படுற கெமிக்கல்ஸ் ரொம்ப ரிஸ்க். இது கண்டினியூ ஆயிருந்தா அரிப்பு பெருசாகி அந்த இடமே சொல்லாகி உடம்ப தொலை போட்டுரும். இன்னும் 10 நாள் இருந்திருந்தா உடம்புல உள்ள ரத்த குழாயெல்லாம் வீக் ஆகி உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். டாக்டர், என்ன சொல்றீங்க? நல்ல வேளை உடனே கூட்டிட்டு வந்தீங்க. இல்லைன்னா பெரிய டேஞ்சர் தான். பார்த்தா எஜுகேட்டட் மாதிரி இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பூசாரி தாயத்தெல்லாம்? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்க. சாரி டாக்டர். குழந்தையோட உயிர் முக்கியம். சும்மா இந்த மூட நம்பிக்கையில ஏதாவது ஒன்று கட்டிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆக்சுவலி இது என்னமோ கோயிலில் கொடுத்த தாயத்தை மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி இந்த கெமிக்கல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த கெமிக்கல்லாம் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை கெமிக்கல் பற்றி தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். ஸ்ட்ராங் ஆசிட் பற்றி தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நத்திங் டு வரி. நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். அதை மறக்காம பிஃபோர் ஃபுட் கொடுத்துருங்க. அப்புறம் அலர்ஜி கிரீம் எழுதியிருக்கேன். தினமும் 2 வேளை தடவி விடுங்க. முக்கியமா அந்த இடத்துல தண்ணி படாம பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ காரமா மசாலா ஐட்டம் ஏதோ குழந்தை கொடுத்துட வேண்டாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அழைச்சிட்டு போங்க. சரி டாக்டர்.
மகா, என் குழந்தையை அழிக்க பார்த்துட்டியடி. உன்னை அத்தை, என்ன அத்தை இவர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? என் மனசுலயும் அதேதாம்மா ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வீட்டுல உட்காந்து எனக்கு இருப்பும் கொள்ளல. ஒருவேளை அட்மிட் ஏதாவது பண்ண சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இல்லம்மா, அது அலர்ஜியா தான் இருக்கும், வேற ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியே நம்ப முடியாது. கிட்ட போனாலே அப்படியே லபக்குன்னு பிடிச்சிட்டு எல்லா சார்ஜையும் போடுவாங்க. அண்ணி, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒண்ணும் இருக்காது, ஏதாவது சாதாரண விஷயமா தான் இருக்கும். இருங்க, நான் பாக்குறேன். அண்ணி, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. இப்ப சந்தோஷம் தானே? என்னடா, என்ன பேசுற? என்ன நடந்துச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? அரவிந்த், சமீக்தாவுக்கு ஒண்ணும் இல்லல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? நானும் என் குழந்தையும் இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி சித்திரவதை பண்றீங்க? இனிமே இந்த வீட்டுல குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. டேய், என்னடா, என்ன பேசுற? எதுக்குடா இப்படி கத்துற? நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியத்துக்கு கத்தாம என்ன பண்ணுவாங்க? ஏதோ கோயில்ல மந்திரிச்சு தாயத்து கட்டினு சொன்னீங்க, அது என்னன்னு தெரியுமா? ஃபுல்லா கெமிக்கல்ஸ், அதுல ஏதேதோ ஆசிட்லாம் கலந்துருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அரவிந்த், என்னடா இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுற? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா குழந்தை உடம்புல ஓட்ட போட்டு பிளட்ல கலந்துருக்கும். குழந்தை உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நல்ல வேளை பிளட்ல கலக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாமே தாயத்தால தான் இவ்வளவு பிரச்சனை. ஐயோ அரவிந்த், என்னடா சொல்ற நீ? கண்ட கெமிக்கலையும் வாங்கி குழந்தையோட இடுப்புல கட்டி இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே இவங்க எல்லாரும். கடவுளே, நல்ல வேளை நான் பார்த்து உங்ககிட்ட சொன்னேன்டா. அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போன. ஒருவேளை நான் பார்க்காம போயிருந்தேனா என்ன ஆயிருக்கும் நினைக்கிறதுக்கே பயமா இருக்குடா. விஷாலா, நான் வடக்கி பேசுறீ? குழந்தை மேல எங்க எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. அம்மா, இப்ப எதுக்கு அவங்க மேல கோவப்படுறீங்க? நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல பாய வேண்டியது. உண்மையாவே அவங்க பார்த்ததுனால தான் குழந்தையை காப்பாற்ற முடிச்சது. இத பாருமா, உனக்கு முதல்ல அந்த தாயத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லுமா, தாயத்தை யார் கொடுத்தாங்க? எனக்கு என்னமோ அது சாதாரணமா மந்திரிச்சு கொடுத்த மாதிரி தெரியல. யாரோ குழந்தைக்கு இப்படி ஆகணும்னு செஞ்ச மாதிரி இருக்கு. என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்க வாங்கின சொல்லுமா. அரவிந்தா, குழந்தைக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போகுது, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம்ல, அதனால இந்த தாயத்து கட்டினா நல்லது நடக்கும் சொன்னாங்கடா. அது கோயில்ல சாமியார் கொடுத்தாங்கடா. அந்த சாமியாரை நான் பார்க்கணும். கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னா அவன் பின்னாடி யார் இருக்கா, என்ன ஏது நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுமா, எந்த கோயில், எந்த சாமியார்? டேய் அரவிந்த், அதான் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு அதெல்லாம்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோயே. தேவையில்லாம எதுக்கு எங்கெங்கயோ போயிட்டு விடுற பேசாம. என்னால விட முடியாது. யாரோ தாயத்து கொடுத்தாங்கன்னு நீங்க பொறுப்பு இல்லாம வந்து கட்டிருக்கீங்க. ஆனா இதை யார் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அரவிந்த், அதான்டா முத்தாளம்மன் கோயில், அந்த சாமியார் தான்டா. சரி வாங்க,
நம்ம போய் நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். டேய் அன்னைக்கு நான் போகும்போது அவர் இருந்தாருடா. இப்ப அவரு எங்காவது திருவண்ணாமலைக்கு போயிருக்காருடா. எந்த மலையில இருந்தாலும் சரி அவனை தூக்கிட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும். வாமா வா. இல்லைங்க, அத்தை ஒண்ணும் செய்யல, நான் தான். மகாலட்சுமி, ஓ, இது எல்லாமே உன் வேலை தானா? இல்ல, அது வந்து செம்பு தாயத்து கட்டினா குழந்தையோட உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொன்னதுனாலதான் வாங்கிட்டு வந்து அத்தைக்கிட்ட கொடுத்தேன். ஓ, நீ வாங்கிட்டு வந்து அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள உன் கூட கூட்டு கல்வானை ஆக்கி குழந்தைக்கு புண்ணு வர அளவுக்கு கட்ட வச்சிருக்கல. அரவிந்த், எனக்கு இப்பதான்டா என்ன விஷயம்னே புரியுது. நீ குழந்தைய அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, அதான் இவ போய் யார்த்தையாவது சொல்லி புலம்பி தள்ளியிருப்பா. அவங்க இந்த பில்லி சூனியம் மந்திரம் மாயம் வசியம் தாயத்துன்னு இந்த மாதிரி செய்யற யாராவது ஒரு சாமியாரே இவளுக்கு கை காட்டியிருப்பாங்க. குழந்தைய ஓ பக்கத்துல இருந்து திசை திருப்பி அவ பக்கம் இழுக்கிறதுக்கு ஏதாவது வசியம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. பாவம், இவ என்னடா பண்ணுவா? இத்தனை நாள் அம்மா அம்மான்னு அவளுடைய காலையே சுத்திட்டு இருந்த குழந்தைய இப்ப எட்டி நின்னு பாக்கும்போது அவளுக்கு கஷ்டமா தானடா இருக்கும். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு தான் தாயத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அடச்சி நிறுத்து, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இந்த மொத்த குடும்பத்தையும் உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறல. உன் விளையாட்டுக்கெல்லாம் என் குழந்தைய பகடையா பயன்படுத்தி என் அல்லோல பட வைக்கிற. பொண்டாட்டினா யார் தெரியுமா? கட்டின புருஷன் கண்ணுல படாதன்னு சொன்ன உடனே கண் காணாத கிரகத்துக்கு போறவதான் உண்மையான பொண்டாட்டி. தினம் தினம் என்ன குடைச்சல் கொடுக்கலாம், எப்படி குடைச்சல் கொடுக்கலான்னு ஐடியா பண்றவளுக்கு வேற பேர் இருக்கு. அரவிந்த், அம்மா நீ பேசாதம்மா. உனக்கு என் குழந்தைய நானும் குழிக்குள்ள விழுந்து புதஞ்சாலும் உனக்கு உன் மருமக தான் முக்கியம். அவ வார்த்தை தான் வேதம். நல்ல மாமியார் மாணி. அவ நல்லவ மாதிரி நடிக்கிறா, நீ அதை நம்பிட்டு நல்ல மாமியாரா இருக்க. இதுக்கு இடையில நான் தான் என் குழந்தைக்கு சரியான அப்பனா இல்ல. அண்ணா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அண்ணன் ஏதோ நல்ல எண்ணத்துல தான் உனக்கு. வாய மூடு. இதுக்கு மேல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். டேய் அரவிந்த், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா போதுமா? கேளுடா. இத்தனை தடவை உன் பேச்சை கேட்டு கேட்டுதான் ஒரு போட்டோவுக்கு மாலை போட்டிருக்கேன். இதுக்கு மேலையும் கேட்டா என் போட்டோவுக்கு மாலை போடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் என் குழந்தை அனாதையா தெருவுல தான் நிக்கணும். அரவிந்த், ஏன்டா இப்படி எல்லாம் அம்மா, பேசுற? நீங்க தான் தெருவுல நிக்க வேண்டியதெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப நான் எங்க போறது? பட்டதே போதும். இனிமே என் குழந்தை விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறது நான் பாத்துக்கிறேன். இனிமே பாட்டி பேத்தி அது இதுன்னு ஏதாவது உறவு சொல்லிக்கிட்டு குழந்தை பக்கத்துல வராதீங்க. அரவிந்த், ஐயோ, தாயை தொலைச்சிட்டு தனியா நிக்கிற இந்த குழந்தைய கடவுள் தான் காப்பாத்தணும். அத்தை, நான் எதையும் வேணும்னு பண்ணல அத்தை. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பார்மா மகாலட்சுமி, சுக்கிர திசையில அழிஞ்சவனும் கிடையாது, ராகு திசையில வாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இதுல இருந்து புரியுதுமா, நேரம் சரியில்லைன்னா எம்பிட்டு நல்ல மனசோட செஞ்சாலும் அது நடக்கிறது இல்ல. இனிமே யோசனை பண்ணி எதுவா இருந்தாலும் செய்யலாம்மா. அண்ணி, அழாதீங்க அண்ணி. ஏதோ எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது. ஆனா எல்லாம் சரியாயிடும் அண்ணி. நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க.